நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக மாறுறோங்க. இதுதாங்க நம்ம வீடியோட முக்கியமான கோலு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் பசங்க உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. கரெக்டாக இல்லையாங்க? இப்போது நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசங்களும் அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அண்ட் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னா உங்கள் பையனும் அதே மாதிரி தான் இருப்பான். எல்லாமே நீங்கள் பண்ணுறதாங்க அவங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக தாங்க ஆக போகிறாங்க. அது உங்களை பார்த்து ஆக போகிறாங்கங்கிற பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க, எங்கள் அம்மா செம்ம ஃபிட்டாக இருப்பாங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நான் எங்கள் அம்மா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிளுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக மாறுறீங்க. நோ மேட்டர் வாட், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க. நீங்கள் குண்டுன்னு சொல்லிட்டு போட்டோம், நீ என்ன இந்த சைஸ் ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன இவ்வளோ வெயிட் இருக்க, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். பட் நீங்கள் சேஞ்ச் ஆகி ஆகணும். நீங்கள் சேஞ்ச் ஆகிறீங்க. என் வீடியோஸ் பார்த்து எப்படிங்க நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம்? என் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு எனர்ஜி வரணும். என் வீடியோஸ் பார்த்தாலே நீங்களாம் வெயிட் லாஸ் பண்ணணும். அந்தளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யாருமே இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வியூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். என்னங்க நான் அந்த மாதிரினா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வீடியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இருக்கவே மாட்டேங்க. எனக்கு ஜாலியாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிச்சிருக்கு, எனக்கு பேச பிடிச்சிருக்கு, எல்லோரும் சேஞ்ச் ஆகிறாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க விஷயமே. நேற்றுனா ஒரு கிளைண்ட்டுங்க, ஆக்சுவலாக உங்கள் பையனாக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினான். அங்கிள் நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அங்கிள் லஞ்செலாம் கொண்டு போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 கிலோ குறைச்சிருந்தாங்க 4 மாதத்தில். யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் பாசிபிளுங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு. எல்லாருமே ஹெல்த்தியாக மாறுறீங்க, சரிங்களா? ஹெல்த்தியாக மாறணும். என்னங்க ஹெல்த்தினா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஜங்க் ஃபுட் ஸ்டாப் பண்ணுமா? இல்லை. நீங்கள் வந்து எதுவுமே தப்பானாமல் இருக்கணுமா? லைக் இந்த சிகரெட் அடிக்க, தம் அடிக்க எதுவுமே இல்லைங்க. எந்த பழக்கம் வேணும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பொறுமையாக ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்க முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நீங்கள் மாற முடியும். எடுத்தோன்னு நம்ம மாறதுக்கு நம்ம கடவுள் கிடையாதுங்க. அண்ட் நம்ம எல்லாமே பொறுமையாக தான் மாறுவோம், சரிங்களா? நீங்களுமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா லைக் ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஜாலியாக வீட்டு சாப்பாடு இருக்கா, வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. அதுவே ஹெல்தி தாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோங்க. நானாக பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. யூ கேன் ஈட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்லாங்க, பட் எப்போயாச்சும் சாப்பிடுங்க. லைக் வீக்லி 1 சாப்பிடுங்க, இல்லை வீக்லி 2 கூட சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அடுத்த நாள் பேலன்ஸ் பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ் பண்ணுற கற்றுக்கிற விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. இதாங்க இப்போ ஃபார் நீங்கள் இன்றைக்கி பிரியாணி கூட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைட் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, இல்லை வந்து மதியம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டின்னர் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க நான் வந்து உங்களை லைவாகவே காமிக்கிறேன். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பவுல்லே வச்சுக்கோங்க, அந்த முட்டை இருக்குது, நான் வீடியோ எடுத்துருக்கேன்ல சாம்பிளில். அந்த சேம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது என்கிட்ட, சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டின்னர் சாப்பிடுங்க, சரிங்களா? ஸோ டின்னர் இப்போ நீங்கள் பிரியாணி சாப்பிட்டோமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருங்க, ஜாலியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. ஃப்ரூட்ஸ் பவுல் வச்சு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் இப்போ வந்து இப்போ நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மதியமும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நைட்டு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நாள் பிரியாணி சாப்பிடாமல் இருப்பீங்க? இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் பிரியாணி சாப்பிடாமல் இருப்பீங்க? இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் சாப்பிடாமல் இருப்பீங்களா? அது எதுக்குங்க? அப்படி வாழ்கிற வாழ்க்கை தேவையாங்க? நம்ம என்னங்க விராட் கோலியாங்க, நம்ம வந்து டிசிப்ளின் உச்சத்தில் இருக்க போகிறோம் அப்படின்னா இல்லைங்க. ஜாலியாக இருக்கலாங்க. சாப்பிட்டோமா, பேலன்ஸ் பண்ணோமா, அவ்வளோதான். ஏன்னா டெய்லியுமா சாப்பிட போகிறீங்க? வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு ப்ராசஸை பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப உங்களை போட்டு ஐயோ ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், ஐயோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட்னா என்ன? இப்போ உங்களால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாங்க, வாக்கிங் போயிட்டு வாங்க. ஏன் வாக்கிங் போக முடியாதா? டயட் ஃபாலோ பண்ண முடியா? வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, பொறுமையாக ஹெல்த்தியாக மாறுங்கிறேன். நான் வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. நானாங்க இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் வந்து துரேந்திர படம் போகிறேன், நான் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படியே பேலன்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். சிம்பிளுங்க. இப்போ சண்டே நைட்டு வந்து சண்டே மதியம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு ஏதாச்சும் சிக்கன் அது மாதிரி எடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவேன், ஜாலியாக தூங்குவேன், ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதாங்க. ஜஸ்ட் என்ஜாய் த லைஃபுங்க. உண்மையாலுமே எனக்கு இந்த வீடியோ எடுக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தாங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கையே.
நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணினா நான் வீடியோவே எடுக்க மாட்டேங்க. எனக்கு அது எனக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு ஜாலியாக இருக்கணுங்க, ஹாப்பியாக இருக்கணுங்க. உங்கள் கூட பேசுகிறது இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகலாங்க. செம்மையாக சேஞ்ச் ஆகிறோம், சூப்பராக சேஞ்ச் ஆகிறோம், வெறித்தனமாக சேஞ்ச் ஆகிறோம். எல்லோரும் ஹெல்த்தியாக மாறுறீங்க. நான் பேலன்ஸ் எல்லாமே சொல்லித்தரேங்க, ஓகேங்களா? அதை நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்லித்தரேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லி தந்துட்டேங்க இன்ஸ்டாகிராமில். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஹெல்த்தியாக மாறலாம். நீங்கள் உங்கள் பசங்க வந்து உங்களை வேறு லெவலில் கூப்பிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் மாறுறீங்க, சரிங்களா? இட்ஸ் பாசிபிளுங்க. வேறு லெவல் எங்கள் வெறியோடு இருக்கணுங்க. ஏன்டா நான் வேறு லெவலில் மாறேன்டா, என்னையாடா நீங்கள் வந்து குண்டா இருக்கேன்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட அந்த வெறி இருக்கணுங்க. ஏங்க என்னன்னா உன்னாச்சும் அசிங்கப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், உள் மனசில் அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் உனக்கு இருக்குடா, அவ்வளோதாங்க. இப்படி நினச்சிட்டு அவனை போய் நம்ம எதுவும் பண்ண போதுங்க. அதை வெறியாக எடுத்து நம்ம பண்ண வேண்டியதாங்க. நம்ம சூப்பராக மாறுறோங்க, செம்மையாக மாறுறோம். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மோட்டிவேட்டியாக பேசிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் பேசுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, லைக் ஒரு அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, தம்பிகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டாக இருக்குது அப்படின்னா சொல்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. அண்டு ஜாலியாக இருக்குங்க உண்மையாலுமே. இப்போ தாங்க எனக்கு அந்த ப்ராசஸே லவ் பண்ண வந்திருக்கேன். ப்ராசஸ் லவ் பண்ணுறது மீன்ஸ் வி டோன்ட் நீட் ரிசல்ட்டுங்க. ஆக்சுவலி நான் ஹெல்தி லைஃப் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது தேவையில்லைங்க. இங்கே நீங்கள் 100 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் 70 கிலோ வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது தாங்க முக்கியம். இதை நீ 70 கிலோ வரணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் தெரியும். ஆனால் ஓகேப்பா, நான் ஜாலியாக பண்ண போகிறேன், நான் ஹெல்த்தியாக மாற போகிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாறுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக மாறும் நினைக்கிறப்பவே சப்கான்ஷியஸாக வெயிட் குறைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், 10 நாளைக்கு 1/2 கிலோ குறைச்சுன்னு வச்சுக்காங்களேன், இங்கே 3 மாதத்தில் எவ்வளோ குறைச்சிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ குறைச்சிருப்பீங்க. போதுங்கிறேன் நான். எவ்வளோ ஹெல்தி பாருங்கள். வெயிட் மாதிரி ஏறுமா ஏறாது, எவ்வளோ ஹெல்த்தியாக மாறி இருக்கீங்க. இவ்வளோ தாங்க விஷயமே. ஜஸ்ட் டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் அண்ட் பி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே ரொம்ப நன்றி கடனோடு இருப்போம், கடவுளுக்கு ரொம்ப நன்றியோடு இருப்போம். அண்ட் நானுமே என் கம்பெனியை ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகணும். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, உங்கள்கிட்ட பேச ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சூப்பராக மாறுறீங்க, சரியா?